கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நவம்பர் 11 எலஞ்சி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 629. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது மீட்கப்பட்டோருக்கான வெகுமதி. வசனம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 14 வசனம். ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். தேவனுடைய சிங்காசனத்தையும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்தையும் சூழ்ந்து நிற்கிற உண்மையான ஊழியக்காரருக்கு கொடுக்கப்படுகிற பரிசு மிகவும் மகிமையுள்ளதாயிருக்கும். அழிந்து போகிற கண்களாலே தேவனுடைய மகிமையை பார்த்த யோவான் செத்தவனைப் போல கீழே விழுந்தான். அந்த காட்சியை அவன் சகிக்க கூடாதிருந்தான். ஆனால் தேவ மக்கள் அழியாமையை தரித்து கொள்ளும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பார்கள். நேசிக்கப்பட்டவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக சிங்காசனத்திற்கு முன்பாக அவர்கள் நிற்பார்கள். அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாயிற்று. அவர்களுடைய மீறுதல்கள் எல்லாம் அகற்றப்பட்டாயிற்று. இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்தின் மங்காத மகிமையை அவர்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவோடு அவருடைய பாடுகளிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். மீட்பின் திட்டத்திலே அவர்கள் அவரோடு உழைத்திருக்கிறார்கள். எனவே நித்தியம் முழுவதும் தேவனை துதிக்கிறதற்கேதுவாக தேவனுடைய ராஜ்யத்திலே மீட்கப்பட்ட ஆத்துமாக்களை காணும் மகிழ்ச்சியில் கிறிஸ்துவோடு அவர்களும் பங்கு கொள்கிறார்கள். அந்நாளிலே மீட்கப்பட்டவர்கள் பிதாவின் மகிமையிலும் குமாரனுடைய மகிமையிலும் ஜொலிப்பார்கள். தூதர்கள் தங்கள் பொற்சுர மண்டலங்களை மீட்டு ராஜாவையும் அவருடைய வெற்றி சின்னங்களையும் வரவேற்பார்கள். வெற்றி முழக்கம் பரலோகத்தை நிரப்பும். கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அவருடைய பாடுகளும் தியாகமும் வீணாகவில்லை என்கிறதற்கு சாட்சிகளாயிருக்கிற அவரால் மீட்கப்பட்டவர்களோடு கூட அவர் பரலோக மன்றங்களுக்குள் பிரவேசிப்பார். பூமியின் பரதேசிகளுக்கு அங்கே வீடுகளுண்டு. நீதிமான்களுக்கு வஸ்திரங்களுண்டு. அவர்களுக்கு மகிமையின் கிரீடமும் வெற்றியின் குருத்தோலைகளும் உண்டு. இந்த உலகத்திலே தேவனுடைய வழிநடத்துதல்களிலே நம்மை குழப்பத்தில் ஆழ்த்திய அனைத்தும் அங்கு தெளிவாக்கப்படும். விளங்கிக் கொள்ள கடினமாயிருந்த காரியங்கள் அனைத்தும் அச்சமயத்தில் விளக்கத்தை பெறும் கிருபையின் இரகசியங்களும் நம்முன் திறந்து வைக்கப்படும். எல்லைக்குட்பட்ட நமது மனங்கள் குழப்பத்தையும் மீறப்பட்ட வாக்குறுதிகளையுமே கண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது நிறைவான நிலையையும் அழகான இசைவையுமே காண்போம். இப்பொழுது தோன்றியவைகளெல்லாம் பரிபூர்ண இசைவோடு நடந்திருப்பதை காணுவோம். மிக பெரிய சோதனைகளாக நமக்கு தோன்றினவைகளை எல்லையற்ற அன்பு என்றழைக்கப்படும் தேவனே அனுமதித்திருந்தார் என்பதை நாம் அறிவோம். நமக்கு நன்மைக்கேதுவாக சகலத்தையும் நடத்தின அவருடைய விசாரிப்பை நாம் உணரும் பொழுது சொல்ல முடியாத ஆனந்தத்திலும் நிறைவான மகிமையிலும் நாம் களி கூறுவோம். மேகங்கள் மேல் வரப்போகிற கிறிஸ்துவை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன். அவருடைய நியாய தீர்ப்பிற்கு ஆயத்தமாகுங்கள். அப்பொழுது கிறிஸ்து நம்மில் விசுவாசம் வைத்த அனைவராலும் பாராட்டுதலை பெறும் பொழுது அவரை சமாதானமாக சந்திக்கிற அந்த கூட்டத்தில் நீங்களும் இருப்பீர்கள். ஆமென்.